friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான பூண்டு சாதம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் லைட்டாக நம்ம கலர் மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பெரிய பூண்டாக கிடைக்கிறதுனால நான் பூண்டை 2ஆக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சின்ன பூண்டாக இருக்கிறப்போ நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பூண்டு நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்கிறது பூண்டு சாதம். இப்போ பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நம்ம இந்த பூண்டு சாதத்துக்கு நிறைய தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க மாட்டோம், எண்ணெயிலே தான் வதக்கணும். அதனால் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா அது இல்லைன்னா அதிகமாக வந்து பூண்டோட வாசத்தை டாமினேட் பண்ணும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போய் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலேயே. நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம், இல்லைனா பூண்டோட ஸ்மெல் வந்து கம்மியாயிடும். பூண்டோட வாசம் கொஞ்சம் அதில் இருந்தால் தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்லை. அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்க மாட்டேன், அதனால் உப்பு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதம் வடிக்கிறப்போ உப்பு சேர்த்து வச்சிங்கன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியிலேயே பூண்டு வெங்காயம் கொஞ்சம் மசாலாலாம் பச்சை வாசம் போய் அப்படியே கொஞ்சம் வெந்து வரும். இதுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து நார்மலாக வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து இந்த சாதம் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் இந்த பூண்டு சாதத்தை செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம வேக வச்ச சாப்பாட்டை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்துட்டு நம்ம அந்த பூண்டு மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதத்தை கிண்டி விடுறப்போ நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதே மாதிரி சாதம் கொஞ்சம் வடித்த பிறகு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக இருக்கிறப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை நம்ம நல்லா வந்து இந்த பூண்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு சாதம் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பூண்டு சாதத்தோட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது நம்மளோட பூண்டு சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்படி இல்லைனா பாயில்டு எக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நம்ம வறுப்போம், அது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பூண்டு சாதம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்கிறப்போ இது வந்து மார்னிங்கில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது 1 pot ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.